முக்கியமான சத்தியம். 1 நாளாகவும் 10:13. அப்படியே சவுல் கர்த்தருடைய வார்த்தையை கைக்கொள்ளாமல் கர்த்தருக்கு செய்த தன் துரோகத்தின் நிமித்தமும் அவன் கர்த்தரை தேடாமல் அஞ்சனம் பார்க்கிறவர்களை கேட்கும்படிக்கு தேடினதின் நிமித்தமும் செத்து போனான். சவுல் என்ன செஞ்சானா? கர்த்தருக்கு என்ன செஞ்சானா? கர்த்தருக்கு சவுல் துரோகம் பண்ணினான். ஆனபடினால அவன் செத்து போனான். சவுல் எத்தனை விதத்தில் சவுளுடைய எந்த காரியம் தேவன் துரோகம் என்று கணக்கில் எடுக்கிறார் என்று பார்த்தா, முதலாவது அவன் தேவனை தேடலை, ரெண்டாவது தேவனுடைய வார்த்தைக்கு அவன் முழுமையாய் கீழ்ப்படியவில்லை. அதுதான் துரோகம். என்ன செஞ்சானா? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியல், முழுமையாக கீழ்ப்படிஞ்சான். அமலேக்கியர் குறித்து யுத்தத்தில் சொல்லும்போது அவன் கீழ்ப்படிஞ்சான், அறகுறையாக கீழ்ப்படிஞ்சான். ஆனால் தாவீதுடைய வாழ்க்கையில் போகும்போது அவனுடைய வாழ்க்கையின் தொடக்கத்திலேருந்து கடைசி வரைக்கும் சின்ன சின்ன மூமெண்ட்டும் இசையிலம், ஆண்டவரே இப்படி பண்ணலாமா ஆண்டவரே. பின்னாடி நாட்களில் பார்க்கும்போது சாலமோன் மூலமாக ஒரு ஆலயத்தை கட்ட போகிறான். அவங்ககிட்ட டன் கணக்கில் தங்கத்தையும் காஸ்ட்லியான டைமண்ட்ஸையும் கூச்சு வச்சிருக்கிறான். ஆனால் டிசைன் அவன் போடவே இல்லை. பரிசுத்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, ஆவியினாலே தாவீதுக்கு தேவன் ஆலயத்துடைய டிசைனை விரலினால வரைந்து கொடுத்தார் என்று வேதம் சொல்லுது. அல்லேலூயா. அப்போ பணம் இருக்கு, அவனால் முடியும். ஆனால் ஆண்டவரை என்ன டிசைனில் கட்ட ஆண்டவரை? மோசருக்கு ஒரு டிசைன் சொன்னீங்களே, எனக்கும் சொல்லுங்க. நீங்கள் 1 சாமுவேல் 2 சாமுவேல் 1 நாளாம் 2 நாளாம் இதெல்லாம் வாசிக்கும் போது தாவீதுடைய ஹிஸ்டரியில் பார்க்கும்போது ஒரு காரியத்தை உன்னிப்பாக கவனிக்கலாம். சின்ன சின்ன காரியனாலும் அதோடைய கத்தட்ட கேட்டு எப்படி செய்யலாம், இது செய்யலாமா வேண்டாமா என்று அவன் மூவ் பண்ணுறதை பார்க்க முடியும். ஒரு இடத்துக்கு போகும்போது போகலாம் ஆண்டவரே, எந்த பட்டணத்துக்கு போகலாம் ஆண்டவரே, என்ன செய்யலாம் ஆண்டவரே, நேற்று தான் பேசுகிறவர் ஜெயிச்சிருப்பான், அடுத்த நாள் யுத்தம் வரும்போது இன்னைக்கு நான் போட்டேன் ஆண்டவரே. சின்ன பிள்ளை மாதிரி கர்த்தருக்கு கேட்டு கர்த்தர்கிட்ட கேட்காம ஒரு காரியத்தை செய்ய மாட்டான் பாருங்க. இதுதான் ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையில பிரியமா இருந்தது. ஆனால் இந்த சவுல் பார்க்கும்போது தேவனை தேடாமலும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமலும் போனான் என்று வேதம் பார்க்குது. அதுக்கு அதை ஆண்டவர் எப்படி எடுத்துக்கொள்கிறாரா? துரோகம். கர்த்தர் தம்முடைய பிள்ளையில எப்படி எடுத்துக்கொள்றார்? தம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாட்டி துரோகம் என்கிற கேட்டகரியில் தான் ஒரு எடுத்துக்கொள்றார். லூக்கா எழுதின புஸ்தகம் 6:14 பார்க்கும்போது யூதாஸுக்கு இந்த வார்த்தை அழகா போடப்பட்டிருக்கும். லூக்கா 6:16. துரோகியான யூதாஸ். அப்போ சவுலுக்கும் யூதாஸுக்கு மட்டும்தான் இந்த வார்த்தை போடப்பட்டிருக்கு. சவுல் துரோகத்துக்கு என்ன செஞ்சானா? தேவனுடைய வார்த்தையை அவனே செய்யல, கீழ்ப்படியல. யூதாஸ் துரோகி என்று ஏன் போடப்பட்டிருக்குன்னா, பணத்துக்காக யார் என்ன செஞ்சிட்டான்? தேவனை காட்டி கொடுத்துட்டான். இன்னைக்கு பார்க்கும்போது மணியை முன்னாடி வச்சு நம்ம செயல்படும் போது பரிசுத்த வேதம் நம்மளையும் என்ன செய்யுது? பணத்துக்காக, பணத்தை மையமாக வச்சு நம்ம யூதாஸ் மாதிரி செயல்படும் போது வேதம் நம்மளை துரோகின்னு சொல்லுது. தேவனுடைய வார்த்தையை முழுமையாக நம்ம கீழ்ப்படியாவிட்டால் தேவனுடைய பார்வையில நம்ம எப்படி காணப்படுகிறோமா? துரோகியாய் காணப்படுகிறோமா? இந்த காரியம்தான் தாவீது சொல்லும்போது, அப்படின்னா என் தேவனுக்கு நான் என்ன செய்யல? துரோகம் பண்ணினது இல்லை. அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை நம்பி ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் நம்மளை நம்பி அழைத்திருக்கிறார். ஆண்டவர் நம்மளை நம்பி வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் நம்மளை நம்பி பரலோக ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். நம்ம ஆண்டவருக்கு என்ன செஞ்சிடக்கூடாதா? துரோகம் செய்து விடக்கூடாது. ரெண்டாவது அவன் சொல்றான்,